ஹலோ மை டியர் டிராமா லவ்வர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரிவெஞ்ச் லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்லயே கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணு எரிஞ்சு போய்கிட்டு இருக்க வீட பார்த்து அப்படியே அப்பான்னு கத்துற மாதிரி நம்மளுக்கு காட்டுவாங்க. அப்படியே அங்க சீன் கட் பண்ணி 2 வருஷம் கழிச்சு காட்டுவாங்க. அங்க பார்ட்டி நடந்துகிட்டு இருக்க இடத்துக்கு புதுசா இந்த ஊருக்கு வந்திருக்க கவர்னர் கிராஸ் ஆகி போவாரா. இவரை பார்த்துன்னு அங்க இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே இவன் தான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க கவர்னரா, இவன் என்னதான் சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப ரூடான ஆளு. அது மட்டும் இல்லாம இவனுக்கு இந்த கவர்னர் பதவி ஒண்ணு சும்மா கிடைக்கல. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூன்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருந்தாங்க. அந்த ஃபேமிலியவே மொத்தமா அழிச்சு கெடுத்து கமாண்டர் தான் இவனுக்கு இந்த பதவியே கொடுத்திருக்காராம். அது மட்டும் இல்லாம இவனுக்கும் கமாண்டரோட பொண்ணுக்கும் ஏதோ சில பட கனெக்ஷன் வேற இருந்திருக்கு. அதனாலதான் இந்த சின்ன வயசுலயே இவன் கவர்னர் ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் அங்க இருக்கிறவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப திடீர்னு ஒரு பொண்ணு வந்து அவங்க மண்டையிலே அடிக்கும். யாரா அவ அப்படின்னு பார்த்தா இந்த பொண்ணுதான் அந்த கமாண்டரோட பொண்ணு ஜிஜோ. இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த கவர்னரும் வந்துருவான். அவன் வந்து என்ன தேவையில்லாம என்ன பத்தி இவளை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். இவன் இப்படி வந்து மிரட்டினானியும் அங்க இருக்கிறவங்களும் அப்படியே பயந்து போய் இப்ப அப்படியே அவங்களே அடிச்சுக்குவாங்க. நாங்க தெரியாம ஏதோ உளறிட்டோம், எங்களை பாவம் பார்த்து விட்டுருங்க அப்படின்ட்டு. இதை பார்த்துட்டு அப்படியே அந்த கவர்னரும் அந்த ஜிஜு பொண்ணு சிரிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஆக்சுவலி இந்த கவர்னர் தான் நம்ம கதையோட ஹீரோ. அதுக்கடுத்து இங்க நடக்கிறது ஒரு டான்ஸ் பார்ட்டி போல. நம்ம ஹீரோ அப்படியே அங்க ஆடிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணை மெய் மறந்து பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பக்கத்துல இருந்து பார்த்த ஜிஜு அப்படியே ஒரு மாதிரி லைட்டா பொசசிவ் ஆயிட்டு, எங்க அப்பா இன்னும் ஒரு வாரத்துல நல்ல நாள் வருதுன்னு சொன்னாரு, நம்ம 2 பேரும் அன்னைக்கு வேணா கல்யாணம் பண்ணிக்குவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வராது. அவ அப்படியே அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணையே வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பான். இத அங்க டான்ஸ் ஆடுற பொண்ணும் பாத்துருவா. அவ அப்படியே ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி வந்து வேற ஒரு பையன் கூட டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான். இத பார்த்து நம்ம ஹீரோவும் அப்படியே அவ கூட இருக்கிற ஜீசோவை கூப்பிட்டுக்கிட்டு இப்ப டான்ஸ் ஆட ஆரம்பிப்பான். ஆனா இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கப்பயே அங்க இருந்த டான்சர் பொண்ணு விவரமா ஜிஜுவை இன்னொரு பக்கமா திருப்பி விட்டு அவ இப்ப நம்ம ஹீரோ கூட டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவா. இப்ப டான்ஸ் ஆடினவ சும்மா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து டான்ஸ் ஆடாம இப்ப அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நீங்க பொண்ணுங்க எல்லாத்தையும் நல்லா ட்ரீட் பண்றீங்க, இதுவே உங்க கையில ஒரு எதிரி மாட்டிட்டா அவனை கண்டந்துன்னமா வெட்டி அழிச்சிருவீங்களாமே, உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா இதுக்கு நம்ம ஹீரோ எந்த ஒரு பதிலும் சொல்லாம அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப க்ளோஸா டான்ஸ் ஆடுவான். அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே தெரியும், இது சாதாரண டான்சர் பொண்ணு கிடையாது போல, நம்ம ஹீரோவை கொல்லணுங்கிற நோக்கத்துல வந்திருப்பா. அது தெரிஞ்சனால தான் நம்ம ஹீரோ இவ கூட க்ளோஸா டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடி இவன் மறைச்சு வச்சிருந்த துப்பாக்கி கத்தி எல்லாத்தையும் ஒண்ணா எடுத்துருவான். ஆனா இது எல்லாத்தையுமே அந்த பொண்ணுக்கு தெரியற மாதிரியே தான் பண்ணுவான். இதனால கடுப்பாய் போன அந்த பொண்ணு இவன் கண்ணை வச்சு இவனை போட்டு தள்ளினான்னு பிளான் போட்டா நம்ம ஹீரோ விவரமா இவ இப்படிப்பட்ட ஆள் தான் தெரிஞ்சுட்டு அந்த புல்லட் எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சிருந்திருப்பான். இதனால உச்சக்கட்ட கடுப்புக்கு போன அந்த பொண்ணு பேசாம இவன் கூட கையாலே சண்டை போடலாம் அப்படின்னு லைட்டா தான் கையை தூக்குவா. நம்ம ஹீரோ கழுத்திலே ஒரு பிளாக் வைப்பான். அவ்வளவுதான், அதே இடத்துல மயங்கிருவா. ஆனா மயங்கினவ ஃபோர்ஸ்ல பின்னாடி இந்த செவத்துல போய் இடிச்சிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ யார் இந்த பொண்ணு, நம்மளையும் கொல்ல வரா அப்படின்னு சொல்லி இவ்வளவு நேரம் வரைக்கும் அந்த பொண்ணு போட்டிருந்த மாஸ்க கழட்டி பாப்பானா. பார்த்தா நம்ம ஸ்டார்டிங் சீன்ல கல்யாண கோலத்துல ஒரு பொண்ணை பார்த்திருப்போம்ல, அந்த பொண்ணு தான் இவ. அது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஆளா இருந்தது நம்ம ஹீரோ தான் போல. இப்ப அப்படியே 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான் காட்டுவாங்க. இவங்க கல்யாணத்தன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ இந்த பொண்ணோட மொத்த குடும்பத்தையும் கொன்றுப்பான். இது தெரிஞ்ச அந்த பொண்ணு ஏன்டா இப்படி பண்ணன்னு போய் சண்டை போட போனா, உன்னோட குடும்பத்துக்குலாம் இது தேவைதான், ஏன்னா உன் குடும்பத்தினாலதான் எங்க அப்பா எல்லா சொத்தையும் இழந்து கடைசியில சூசைட் பண்ணி செத்து போனாரு. எங்க அப்பாவோட இந்த நிலைமைய பார்த்து எங்க அம்மாவும் கொஞ்ச நாள் செத்து போயிட்டாங்க, என் மொத்த குடும்பம் அழிஞ்சதுக்கு காரணமே உன் குடும்பம் தான் அப்படிங்கிற மாதிரி அவ குடும்பத்தை பிளேம் பண்ணுவான். அந்த பொண்ணு ஸ்ட்ராங்கா சொல்லுவா, என் குடும்பம் ஒண்ணு தப்பான குடும்பமே கிடையாது, ஏதோ ஒரு தப்பான இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு என்கிட்ட நல்லா பழகுற மாதிரி பழகி என் மொத்த குடும்பத்தையும் அழிச்சிட்டேல அப்படின்ட்டு டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து இவனை குத்தலான்ட்டு வருவா. பட் இவன் டக்குன்னு விலகினால அந்த ஃபோர்ஸ்ல இவ பக்கத்துல இருந்து நதியில போய் விழுந்துருவா. சோ இதெல்லாம் தான் பாஸ்ட்ல நடந்திருக்கும். இப்ப அப்படியே பிரசன்ட்ல தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோ அடிச்ச அடியில இவ மயங்கி விழுந்திருப்பால, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த மயக்கம் தெளிஞ்சு அப்படியே கண் முழிச்சு பாப்பா. பார்த்தா இவளை நம்ம ஹீரோ நல்லா கட்டி போட்டு தான் வச்சிருப்பான். ஆனா எந்திரிச்சவ திரும்ப நம்ம ஹீரோ கூட சண்டை போட ட்ரை பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா அவ இப்ப அப்படி கண் முழிச்சிட்டு, ஆமா நீங்க யாரு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேப்பா. ஆனா நம்ம ஹீரோ உடனே, என்ன பழி வாங்குறதுக்கு புதுசா ஏதோ ட்ரிக்ஸ் யோசிக்கிறியா, நீ என்ன பண்ணாலும் நீ நினைக்கிறது நடக்காது கூமங் அப்படின்ட்டு அவ பேரை சொல்லி கூப்பிடுவான். இதை கேட்டுன்னு அவளுக்கு ஒரு மாதிரி புரியாத மாதிரியே இருக்கும், என்னது என் பேரு கூமெங்கா அப்படிங்கிற மாதிரி. ஆனா நம்ம ஹீரோ நம்பவே மாட்டான். என்ன மெமரி லாஸ் ஆன மாதிரி நடிக்கிறியா, சரி நீ நடி, நீ எவ்வளவுதான் நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்ட்டு இப்ப கன் பாயிண்ட்ல மிரட்ட ஆரம்பிச்சிருவான். ஆனா அப்பயும் நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியல, எனக்கு நீங்க யாருன்னு தெரியல, சொல்லப்போனா நான் யாருன்னு கூட எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் அந்த இடத்துக்கு வந்து உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்ட்டு கூப்பிடுவான். அதனால நம்ம ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பி போயிருவான். ஆனா அவன் கிளம்பி போன கடுத்துமே நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி குழப்பத்திலேயே தான் இருப்பா, என்னது நான் கூமெங்கா அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இங்க இருக்கிறது ஆபத்து அப்படின்ட்டு டக்குன்ட்டு இவ கையில கட்டியிருந்த அந்த ஹேண்ட் கஃப் எல்லாத்தையுமே இவ வச்சிருக்க பின்ன வச்சே கழட்டிடுவா. சரி யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்ல இருந்து
எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறப்ப இப்ப கரெக்டா அந்த ஜிஜு பொண்ணு ஒரு 4 சர்வன்ட்ஸோட உள்ள வருவா. அதுவும் அந்த சர்வன்ட்ஸ் கிட்ட ஒரு 4 கம்பு வேற இருக்கும். ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பயப்படவே மாட்டா. அவ வாட்டுக்கு அசால்ட்டா நின்னுகிட்டு இருப்பா. ஆனா அப்ப அந்த ஜிஜு பொண்ணு எவ்வளவு தைரியம் இருந்தா பார்ட்டியில வச்சு நீ அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணிருப்ப, இதெல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆலான்னு நினைக்கிறியா, இவளை அடிச்சு போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் கொடுப்பா. ஆனா அவங்க அடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோயின் அங்க இருக்கிற 3 பேத்தையும் பொழந்து எடுத்துருவா. இத பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும், நம்மளும் அடிச்சோம் அப்படிங்கிற மாதிரி. பட் இருந்தாலும் இங்க இருந்து எப்படியான்னு தப்பிச்சாகணும்ட்டு அந்த ஜிஜு பொண்ணுக்கு ஒரு அடியை போட்டு இப்ப அவ ட்ரெஸ்ஸ நம்ம ஹீரோயின் எடுத்து போட்டுட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆலான்னு ட்ரை பண்ணுவா. பட் கரெக்டா அப்பன்னு பார்த்து ஆப்போசிட் நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் மூஞ்ச பார்க்காமயே இது ஜிஜோ கிடையாது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவான். உடனே நம்ம ஹீரோயின் அவளுக்கு தெரிஞ்ச டெக்னிக்கலா யூஸ் பண்ணி இவனையும் அடிச்சு போட்டுடலான்ட்டு முடிவு பண்ணுவா. பட் நம்ம ஹீரோ கிட்ட அந்த வேலை எல்லாம் நடக்காது. அவன் ஈஸியா நம்ம ஹீரோயினை மடக்கி பிடிச்சிருவான். அதனால திரும்பவும் நம்ம ஹீரோயின் இந்த ரூமுக்கே வந்துருவாளா. ஆனா அங்க வந்தனையும் இப்ப நம்ம ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. அவன் கொஞ்சம் கொஞ்சமா இவ பக்கத்துல வந்துட்டு நீ இந்த இடத்த விட்டு எங்கேயும் தப்பிச்சு போவே முடியாது, ஏன்னா நீ இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு, உன் பேரு ரூமெங் அப்படின்பா. ஆனா இத கேட்டனையும் அவ ரொம்ப உஷாரா, என்னது ரூமெங்கா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் என்ன கூமெங்கன்னு கூப்பிட்டு இப்ப என்ன மாத்தி கூப்பிடுற, நான் ஒன்னும் உன் பேரெல்லாம் மாத்தல, நான் ஸ்டார்டிங்லயே அப்படிதான் கூப்பிட்டேன், உனக்கு தான் தப்பா கேட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லுவான். அதாவது நம்ம ஹீரோனோட ஒரிஜினல் பேர் கூமெங். இப்ப இவளுக்கு உண்மையிலே மெமரியில ஆயிருச்சா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் இவன் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் மட்டும் மாத்தி ரூமெங்குன்னு சொல்லி சொல்றான். அதுவும் இவ வந்து தன்னோட வீட்டு வேலைக்காரி அப்படிங்கிற மாதிரி சேர்த்து போய் சொல்றான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயின் உஷாரா, சரி நம்மளோட வீட்டு வேலைக்காரி தானே, ஆனா ஏதோ எதிரியை கட்டி போடுற மாதிரி என்ன அடிக்கடி கட்டி போடுறையே அதையே அப்படின்ட்டு அவ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவும் கூசாம நீ என்னோட வீட்டு வேலைக்காரியா இருக்கிறப்பயே என்ன எப்படியான்னு செடியூஸ் பண்ணி உன் வசம் கொண்டு வரணும் நீ ஆசைப்பட்ட, அது நடக்கல, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு நாங்க சாஃப்டாவா ஹேண்டில் பண்ண முடியும், இந்த மாதிரி ரகடாதான் ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் ஒரு பொய் அடிச்சு விடுவான். நம்ம ஹீரோயினுக்கு அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு சுத்தமா புரியாது. இவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலேயே இவளுக்கு மெமரி லாஸ் ஆன மாதிரி தான் தெரியும். அதுக்கடுத்து நம்ம ஹீரோ திரும்ப அந்த ரூம் விட்டு போனக்கு அடுத்து எப்படியான்ட்டு இன்னொரு எஸ்கேப் ஆயிரலான்ட்டு கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையும் கலட்ட ட்ரை பண்ணுவா. அப்பன்னு பார்த்து அந்த ரூமுக்கு வேற ஒரு பொண்ணு வர நம்ம ஹீரோயின் அவ்வளவுதான் அந்த பொண்ணு ஈர்க்கமா பிடிச்சு ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு, நான் யாரு, நான் என்ன இந்த வீட்டுல பண்றேன் அப்படிங்கிற மாதிரி கேட்பாளா. இப்ப வந்த பொண்ணுமே ஒரு வேலைக்கார பொண்ணு தான் போல. அந்த பொண்ணு உடனே நீ என்ன மாதிரி ஒரு வேலைக்காரி தான், உன் பேரு ரூமெங்கு, அது மட்டும் இல்லாம நீ மாஸ்டர் எப்படியான்னு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட, அதனால அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா இந்த வீட்டு மொட்டை மாடில இருந்து குதிச்சிருவேன்னு சொல்லி நீ பயன்படுத்தின, அப்ப தெரியாம நீ தவறி விழுந்தனாலதான் உனக்கு மெமரி லாஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்லுவா. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோட பிளான் போல. அந்த வேலைக்காரியை உள்ள அனுப்பிச்சு இந்த மாதிரி போய் சொல்லியிருப்பான். இப்ப இந்த வேலைக்காரி இப்படி சொன்னனால நம்ம ஹீரோயின் உண்மையிலே இதுதான் வாழ்க்கையில நடந்திருக்கு போல அப்படின்ட்டு நம்ப ஆரம்பிச்சிருவா. இந்த விஷயம் வந்து அந்த ஜிஜோ பொண்ணுக்கும் தெரிய வந்துரும். அவ இப்ப நம்ம ஹீரோ படிச்சு திட்டிக்கிட்டு இருப்பா. அவளே ஏற்கனவே உன்னை கொல்ல பார்த்தவ, அவளை போய் இந்த வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்கிட்டு இருக்க, தேவையில்லாத பிரச்சனை வரும் அப்படின்பா. ஆனா நம்ம ஹீரோ எதையுமே கேட்க மாட்டான். அவ இங்க இருக்கிறது நம்மளுக்கு சில விஷயங்கள்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கப்பயே இவங்க சாப்பிடுறதுக்கு நம்ம ஹீரோயின் தான் இப்ப சாப்பாடு எடுத்துட்டு வருவா. அவ இங்க இருக்கிறவங்க சொன்னதெல்லாம் நம்பி தன்னை ஒரு உண்மையான வேலைக்காரியாவே நினைச்சுக்குவா. அவ என்னதான் அவளோட கை கட்ட அவுத்திருந்தாலும் இன்னும் கால்ல போட்டிருந்த விலங்க மட்டும் அவளால கழட்ட முடியாம இருந்திருக்கும். அதனால அதோடயதான் நடந்து வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருப்பா. பட் இருந்தாலும் இவ கண் முழிச்சதுல இருந்தே நம்ம ஹீரோ இவ கிட்ட கொஞ்சம் ரூடா தான் நடந்திருப்பான். அது இவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால இப்ப மெய்டாவே இருந்தாலும் அவளுமே நம்ம ஹீரோ கிட்ட கொஞ்சம் ரூடா தான் நடந்துக்குவா. இத பார்த்த அந்த ஜிஜோ பொண்ணு இப்ப நம்ம ஹீரோயினை கடுப்புல அடிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயினுக்கா பதிலுக்கு அடிக்கணும் போலதான் இருக்கும். ஆனா அவ இப்ப இந்த வீட்டு வேலைக்காரியாவால இருக்கா, அதனால அவளால எதுவும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். சரி நான் உங்க வீட்டுல வேலை பாக்குற பொண்ணுன்னு சொல்றீங்க, அப்படி இருக்கிறப்ப எனக்கு எப்படி சண்டை போடுறதுலாம் நல்லா வருது, ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுல வேலை பாக்குற 3 வேலைக்காரங்க என் கூட சண்டை போடுறப்ப நான் எப்படி சூப்பரா சண்டை போட்டேன், ஏன்னா மெமரி லாஸ் ஆனா பழைய விஷயங்கள் மறந்து போயிடும். பட் ஆனா நம்மளோட ஆட்டிடியூடும் பர்சனாலிட்டியும் அப்படியே தானே இருக்கும். இப்படி பார்த்தா நான் நடந்துக்கிறதுக்கும் என்னோட வேலைக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அவ தெளிவா ஒரு கொஸ்டின் கேட்பா. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ ஒரு பதில் வச்சிருப்பான். நீ ஸ்டார்டிங்ல நல்லவளா தான் இருந்த, எப்ப நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு மடிய மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சோ அப்ப இருந்து நீ கெட்டவங்க கூட சேர்ந்து நிறைய கெட்ட விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரூடா சொல்லுவானா. இவன் ரூடா பேசுறத மட்டும் நம்ம ஹீரோனால ஏத்துக்கவே முடியாது போல. அவ உடனே அங்க இருந்த தண்ணி எடுத்து அவன் மூஞ்சில ஊத்தி விடுவா. எதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோ, நீ என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா அப்படின்ட்டு நம்ம ஹீரோன் அந்த டேபிள்ல வச்சு அமுக்கி இந்தா சாப்பிடு சாப்பிடு, இந்த வாய் தானே ஓவரா கேள்வி கேக்குது, அதுக்கு தெம்பு வேண்டாமா அப்படின்ட்டு ஃபோர்ஸபிளா அந்த ஃபுட் எல்லாத்தையும் வாயில திணிப்பான். இவன் இப்படி எல்லாம் கொடூரமா நடந்துக்கிட்டனையும் அந்த ஜிஜோ பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போயிருவா. பாவம் நம்ம ஹீரோயின் இவ்வளவு கஷ்டத்தையும் அனுபவிச்சுட்டு எதுவுமே பேசாமையே தான் அங்க இருப்பா. அதுக்கடுத்து நைட் நேரம் ஆன உடனே திரும்பி எப்படியான்ட்டு இந்த கால் விலங்க கழட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும்ட்டு அந்த சாவி எடுக்கிறதுக்காக சீக்கிரட்டா நம்ம ஹீரோட ரூமுக்கு வருவா. ஆனா என்ன இவன் வருவான்ட்டு அவன் நல்லா கணிச்சு வச்சிருந்திருப்பான் போல. அவன் தூங்கி இருக்கவே மாட்டான். அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை டக்குன்ட்டு பெட்ல இழுத்து போட்டு இந்நேரத்துல நீயே
ஏன் ரூமுக்கு வந்திருக்க? நீ என்ன சொன்னாலும் அடங்க மாட்டேல. சரி உனக்கு என்ன, என்னை எப்படியான்னு கரெக்ட் பண்ணிடணும் அதானே வேணும். ஓ ஆசை எதுக்கு எடுத்துக்கிட்டு வா, இன்னைக்கு நைட்டே இங்க ஒரு ரொமான்டிக் டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ரொம்ப க்ளோஸா நடந்துக்க ஆரம்பிப்பான். ஆனா இதனால கடுப்பாய் போன நம்ம ஹீரோயின் அவனை நறுக்குன்னு கடிச்சு வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆனா போதும் அப்படின்ட்டு ஓடிடுவா. ஆனா அவ போனுக்கு அடுத்து இப்ப நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுவான். ஓகே இவளுக்கு உண்மையிலே மெமரி லாஸ் ஆயிருச்சு போல. ஏன்னா இப்ப நம்மள இவ போட்டு தள்ளுன்னு நினைச்சா கூட போட்டு தள்ளி இருந்திருக்கலாம். ஆனா அதெல்லாம் பண்ணாம ஜஸ்ட் சாவியை மட்டும் எடுத்து இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு பிளான் போடுறா. அப்ப இவ சொல்ற மாதிரி உண்மையிலே இவளுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் முடிவு பண்ணிடுவான். அதுக்கடுத்து அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அவளோட வேலையை பார்க்க போய்கிட்டு இருப்பாளா. அப்போ திடீர்னு 2 பேர் வந்து அவளை அடிச்சு லாக் பண்ணி வைப்பாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு இப்ப இந்த ஜீஜு பொண்ணு வருவா. அவ வந்து நம்ம ஹீரோயினை சப்பு சப்புன்னு அரைஞ்சு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னோட பொருளையே திருடுவ அப்படின்ட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயினுக்கு வழக்கம் போல ஒன்னும் புரியாது. நான் எப்போ உன் பொருள் எடுத்தேன்? ஓ நீ இப்பயும் உண்மையை சொல்ல மாட்டியா? உன்னை இந்த சாட்டைய வச்சு 4 வெளுத்தா எல்லா உண்மையும் வந்துரும் அப்படின்பா. பட் நல்ல வேலையா இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துருவான். அவன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த ஜீஜோ பொண்ணு இவனோட ட்ரெஸ் திருடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் நாளா ஒண்ணு திருடி கிடையாது, எவிடன்ஸே இல்லாம நீங்களா தான் போய் கதை கேட்டுக்கிட்டு என்ன அடிக்க ட்ரை பண்ணாதீங்க. இந்த மாதிரி கவர்னர் வீட்டுல வேலை பார்க்கிற மெய்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு சேஃப்டியே இல்ல அப்படிங்கிற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு தான் கெட்ட பேரு அப்படிங்கிற மாதிரி அவ மிரட்டுவா. உடனே இப்ப நம்ம ஹீரோ இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வருவான்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே, ஓ நீ எவிடன்ஸ் கேக்குறியா, கொடுத்துட்டா போச்சு. என்ன நான் திருடன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதானே? வேணும்னா என் ரூமை செக் பண்ணிக்கோங்க. சே நான் எதுக்கு ரூமை செக் பண்ணணும்? அவளோட ட்ரெஸ் தான் தொலைஞ்சு போச்சுன்னா நீயே அந்த ட்ரெஸ் இப்ப நீ போட்டிருக்க ட்ரெஸ் கீழே போட்டிருக்க கூடாது, அதனால ஃபர்ஸ்ட் ஒன்னதான் செக் பண்ணணும் அப்படின்பா. இத கேட்டோட நம்ம ஹீரோனுக்கு செம கடுப்பாயிரும். ஆனா இப்ப நம்ம ஹீரோ இவள கன் பாயிண்ட்ல வச்சு மிரட்டுவான். அதனால இப்ப எல்லாரும் அங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டு இவன் நம்ம ஹீரோனை செக் பண்றேன்பா. பாவம் நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அவளும் சொல்ல ட்ரை பண்ணுவா நான் எதையுமே திருடலன்ட்டு. ஆனா அதை எதையுமே அவன் கேட்கற நிலைமையில இருக்க மாட்டான். அவன் திரும்பவும் கண்ணை காமிச்சு ஒழுங்கு மரியாதை இப்ப என்ன செக் பண்ண விடும்பா. பாவம் இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம ஹீரோன் கொஞ்சமா ஸ்ட்ராங்கா இருந்திருப்பா. இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தனையும் அவளே ஒரு மாதிரி உடஞ்சு போயிருவா. இப்ப அப்படியே தயங்கிக்கிட்டே ஒவ்வொரு லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸையும் கழட்டுவாளா. அப்படி அவ கழட்டிக்கிட்டு இருக்கப்ப அவளோட ஷோல்டர்ல ஒரு லீஃபோட டாட்டூ இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான். அதை பார்த்தோன்னே அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே நம்ம ஹீரோன் கிட்ட போதும் இங்க இருந்து மொத்த கிளம்பு அப்படின்ட்டு கத்தி விட்டுருவான். அப்பதான் நம்ம ஹீரோ இவன் நம்ம ஹீரோனோட குடும்பத்தை பழி வாங்கணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோனை லவ் பண்ற மாதிரி நடிச்சிருப்பான்ல. அப்ப என்ன நடந்துச்சுன்னு யோசித்து பார்ப்பான். அப்ப அப்படிதான் ஒரு நாள் இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கப்ப ஒரு இலை வந்து இவங்க கிட்ட விழுகும். இந்த இலை பேரு வந்து மேப்பிள். நம்ம ஹீரோவோட பேருக்கும் இதே அர்த்தம் தான் போல. அதனால இதை பார்த்து நம்ம ஹீரோன் அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு, இது பார்க்க ஒன்ன மாதிரி அழகா இருக்குல்ல, இதை நான் என்னோட புக்ல புக் மார்க்கா வச்சுக்க போறேன். இதை நான் எப்பப்பெல்லாம் பார்ப்பேனோ அப்பப்பெல்லாம் எனக்கு ஓ ஞாபகம் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. அதுக்கடுத்து இவங்க கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணி கரெக்டா அந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட ஒன்னே கேட்டிருப்பா. எனக்கு நீ பெருசா சம்பாரிச்சு கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியம் கிடையாது, நீ எனக்கு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுத்தாம நல்லா பாத்துக்கிட்டாவே போதும், இந்த ப்ராமிஸை மட்டும் எனக்கு பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பா. அதுக்கு நம்ம ஹீரோவும் எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாம இந்த ப்ராமிஸை பண்ணி கொடுத்திருப்பான். ஏன்னா அவன் இந்த கல்யாணம் பண்றதுக்கு ரெடி ஆனதுக்கு காரணமே நம்ம ஹீரோயினோட குடும்பத்தை பழி வாங்கணும்ட்டு தான். ஆனா இது தெரியாம அவ தான் ட்ரூவா லவ் பண்ணி இருந்திருப்பா. இப்படி இவங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற சந்தோஷத்துல நம்ம ஹீரோயின் அந்த இலைய டாட்டூவா போட்டுட்டு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நைட்டு காத்திருக்கு, அதுக்கும் உன் பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருந்திருப்பா. இப்ப இத பிரசன்ட்ல இருக்கிற நம்ம ஹீரோ அப்படியே யோசித்து பார்த்துட்டு, ஓ இதத்தான் அவனுக்கு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லி சொன்னாலோ அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்துக்கிட்டு இருப்பான். சரி இந்த டாட்டூவை பார்த்துக்கிட்டான்ட்டு ஹீரோயின் மேல இவனுக்கு எதாவது கன்சர்ன் வரும்னு சொல்லி பார்த்தா இப்பயும் அப்படியே ஒரு மாதிரி கோவமா, உன் குடும்பம் என் குடும்பத்துக்கு பண்ண துரோகத்துக்கு இதெல்லாம் கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் வேணும் தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்குவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ இவளை ரொம்ப அசிங்கப்படுத்தி ட்ரீட் பண்றனால நம்ம ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாளா. அப்போ அங்க இன்னொரு வேலைக்கார பொண்ணு வந்து கவர்னருக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணுமா, உன்னை கூப்பிடுறாரு போ அப்படின்னு அனுப்பிச்சு விடுவா. அங்க போனா நம்ம ஹீரோ அவனோட ரூம்ல பெரிய ஒரு பாத் டப் மாதிரி ஒரு செட்டப் ஒன்று செட் பண்ணி வச்சுட்டு, நான் குளிக்கணும் எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினும் பாவம் கால்ல விளங்க மாட்டிருக்க நிலைமையிலையும் கிட்டத்தட்ட 10 பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்து அதுல ஊத்திக்கிட்டு இருப்பா. இவ்வளவு பக்கெட்டை தூக்கிட்டு இத்தனை தடவை நடந்து வந்தானா அவ டயர்ட் ஆயிருவாள. இந்த டயர்ல அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆவா. இதுல பாவம் கொண்டு வந்த தண்ணி கொஞ்சம் நம்ம ஹீரோ மேல கொட்டிரும். உடனே அவளும் பயந்துகிட்டே சாரி இப்பயே அதை கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு அங்க இருந்து ஒரு துணி எடுத்து அவனோட காலை துடைக்க போவா. ஆனா அப்பயும் அவன் திமிரா அந்த அழுக்கு துணியை வச்சுலாம் ஏன் காலை தொடாத, எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு துணியில தான் துடைக்கணும் அப்படின்ட்டு இன்டெரக்டா ஓன் ட்ரெஸ்ஸை வச்சு தொடம்பா. பாவம் நம்ம ஹீரோயின் வேற வழியே இல்லாம இப்ப அவ ட்ரெஸ்ஸை வச்சு தொடச்சு விடுவா. ஒரு மெய்டா இருந்தாலும் யாரும் இப்படிலாம் யாரையும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் பாவம் இவன் தன்னை ரொம்ப இன்சல்ட் பண்றான்னு தெரிஞ்சுமே அவ எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருப்பா.
சரி அதுக்கடுத்தாண்டி இவளை விட்டுருவானான்னு சொல்லி பார்த்தா இப்ப நம்ம ஹீரோனை தூக்கி அப்படியே அந்த பாத்டப்குள்ளே போட்டு விட்டுருவான். இவனும் சேர்ந்து உள்ள வேற இறங்கி உட்காந்துக்குவான். இவன் ஹீரோவா இல்ல வில்லனானே தெரியல. இப்படி எல்லாம் நடந்துக்கிறது நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா தான் இருக்கும். ஆனா அப்பயும் அவன் விடாம நம்ம ஹீரோனை டக்குன்ட்டு ஃபோர்ஸபிளா கிஸ் வேற பண்ணிடுவான். ஆனா இவன் வழியில போனா மட்டும்தான் நம்மளால சமாளிக்க முடியும்ட்டு நம்ம ஹீரோன் அப்படியே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் கட்டாம மர மாதிரி இருப்பாளா. இதனால அவன் ரொம்ப கடுப்பாய் போய் இப்ப இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கத்தி விடுவான். சரி இங்க இருந்து போலான்னு பாக்குறப்ப கரெக்டா அந்த ஜீஜோ பொண்ணு இந்த ரூம்குள்ள வர மாதிரி தெரியும். அவளுமே ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது. நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சம் குடைச்சல் கொடுப்பாள். அதனால இப்ப அவளை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக நம்ம ஹீரோயின் இப்ப ஹீரோவை கிஸ் பண்ணிடுவா. இத பார்த்துன்னு இந்த ஜீஜு செம கடுப்பா நம்ம ஹீரோட தான் பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பா. எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படிப்பட்ட ஒரு வேலையா பாப்ப? இதுல ஏன் மேல எந்த தப்பு இல்ல. இந்த கவர்னர் தான் ஃபர்ஸ்ட் என்ன கிஸ் பண்ணாரு. நீ என்ன பெருசா கோச்சிக்காத. எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சொல்ல முடியாது, ஃபியூச்சர்ல நீயும் நானும் சிஸ்டர்ஸா கூட வர வாய்ப்பு இருக்கு. ஏன் சொல்றேன்னா அவர் உன்னை கல்யாணம் பண்ணாலும் திரும்பி என்னையும் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு அந்த ஜீஜோவை கடுப்பேத்துற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசுவா. சரி இதை கேட்டு நம்ம ஹீரோ கடுப்பாவானான்னு சொல்லி பார்த்தா அவன் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவ சொல்றது கரெக்ட் தான். ஃபியூச்சர்ல நீ என்னோட மெயின் வைஃப்னா இவன் என்னோட செகண்ட் வைஃப் அப்படின்பா. இவன் இப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோனுக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிரும். என்னடா இது இவனையும் சேர்த்து கடுப்பேத்தலான்னு பார்த்தா இவன் நம்ம கூட சேர்ந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஜீஜு பொண்ணு சும்மா இருப்பாளா? அவ இப்ப நம்ம ஹீரோனை தனியா கூப்பிட்டு இங்க பாரு, நான் தான் என்னதான் இருந்தாலும் மெயின் வைஃப் ஆக போறவ. நீ என்னதான் செகண்ட் வைஃப் ஆனாலுமே ஒரு வேலைக்காரி மாதிரி தான். ஓ நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? மேபி நீங்க சொல்ற மாதிரியே வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நான் என்னதான் மெயின் வைஃபா இல்லாம போனாலும் அவர் உங்க கூட தான் குழந்தை பெத்துக்குவாரு. அதுக்கடுத்து உங்களோட அழகு போயிரும். அப்புறம் என்ன ஆட்டோமேட்டிக்கா ஏன் பின்னாடி தான் சுத்திக்கிட்டே இருப்பாரு. சோ நீங்க மெயின் வைஃபா இருந்தாலுமே அவர் எப்பயுமே ஏன் பின்னாடி தான் சுத்துவாரு அப்படிங்கிற மாதிரி இவ வீம்புக்குன்னு இந்த ஜீஜோவை ட்ரிகர் பண்ற மாதிரியே பேசுவா. இதனால கடுப்பாய் போன அந்த ஜீஜோ அப்படியே இங்க பாரு, நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து கிளம்பிரு அப்படின்ட்டு மிரட்டுவா. நம்ம ஹீரோயின் இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா போல. அவ அப்படி சந்தோஷமா ஐயோ நீங்க என்ன ரொம்பலாம் பயப்படுத்த வேண்டாம், நான் இப்பவே இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுறேன் அப்படின்ட்டு 2 ஸ்டெப் தான் எடுத்து வைப்பா. ஆனா அதுக்குள்ள அந்த ஜீஜோட ஆட்கள் இங்க வந்து அதை எப்படி நாங்க உன்னை அசால்ட்டா அந்த வீட்டை விட்டு போக விட்டுருவோம்? நீ வாட்டுக்கு திரும்பி சொத்துக்காகவும் கவர்னருக்காகவும் ஆசைப்பட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டேனா அதனால உன்னை சாகடிச்சுட்டு தான் உன்னை இந்த வீட்டை விட்டு நாங்க அனுப்புவோம் அப்படிம்பாங்க. சரி நம்ம ஹீரோயின் தான் நல்ல சண்டை போடுவாளே, எஸ்கேப் ஆயிருவான்னு சொல்லி பார்த்தா ஆனா அதுக்குள்ள அவளை ரவுண்டு கட்டின பசங்க இவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பட் நல்ல வேலையா நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவான். அவன் இப்ப அங்க இருக்கிற எல்லாரையும் திட்டிட்டு நம்ம ஹீரோனை தூக்கிட்டு ரூமுக்கு போயிருவான். ரூமுக்கு போனோனையும் பார்க்கணும் நம்ம ஹீரோயின் இப்ப வாங்கின அடினால ரத்த வாந்தியா எடுத்துக்கிட்டு இருப்பா. இதை பார்த்த நம்ம ஹீரோவும் நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன் அப்படின்பா. ஆனா அதுக்கு அவளா ஐயோ இதுக்கு மேல என்னால இங்க மருந்து சாப்பிட்டுலாம் உயிரோட இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்படியே போச்சுன்னா நான் செத்துருவேன். ஒரு வேலைக்காரியே கவர்னர் அடிச்சே கொண்டுட்டாரு அப்படிங்கிற பழி உங்களுக்கு வரவே கூடாது. அதனால இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அங்க வச்சு நான் செத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நாடகத்தை போடுற மாதிரியே பேசுவா. ஆனா இவ உஷார் பார்ட்டினா நம்ம ஹீரோ அதை விட பெரிய உஷார் பார்ட்டி போல. அவன் அப்படியே எதுக்குமா ஹாஸ்பிட்டல் போற மாதிரி அப்படி இங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கா? உன் பிளான் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? நீ நினைச்சிருந்தா அந்த 4 பேர் அதே இடத்துல அடிச்சு போட்டிருக்க முடியும். நான் வரேன்னு தெரிஞ்சோனையும் அப்படியே அடி வாங்குற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டியே. அப்பயே நீ என்ன பிளான் பண்றன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன நினைச்சாலும் இந்த வீட்டை விட்டு போகவே முடியாது. சொல்ல போனா நீ செத்தா மட்டும்தான் இந்த வீட்டுல இருந்தே உன்னால கிளம்ப முடியும் அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு போயிருவான். என்னடா இது நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிருச்சே அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டே வரப்ப டக்குன்னு இப்ப அவளை யாரோ கடத்துற மாதிரி தெரியும். யாருன்னு பார்த்தா இதே வீட்டுல வேலை பார்க்குற ஒரு சர்வன்ட் தான் போல. அவன் இப்ப நம்ம ஹீரோயினை தரண்டு பக்கத்து ரூமுக்கு இழுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணுவான். என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அந்த ஜீஜுவோட வேலை தான் போல. இந்த மாதிரி அந்த சர்வன்ட்ட நம்ம ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க விட்டுட்டு இவங்க 2 பேரும் அஃபேர்ல இருந்தாங்க, அதனாலதான் இப்படி பட்ட பகல் ஒரு சம்பவத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ கிட்ட ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கறதுக்காக தான் அந்த ஜீஜு இப்படிப்பட்ட ஒரு பிளான போட்டிருப்பா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவ என்னதான் ஸ்ட்ராங்கான பர்சனா இருந்தாலும் இப்போ அந்த ஆப்போசிட்ல இருந்தவன் நம்ம ஹீரோயினை நல்ல கை கால கட்டி வேற போட்டு வச்சிருப்பான். அதனால அவ தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. சோ இனி நம்ம ஹீரோயின் இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிச்சிருவாளா இல்லனா அந்த ஜீஜு பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே இந்த விஷயத்தினால நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் வேற தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, ஹைப் பண்ணிருங்க, அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பை.